மாமி காவேரியை பேசினது ரொம்பவே தப்பு. யாருக்கெல்லாம் மாமி மேலே செம்மையாக கோவம் வருது, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. ஆமாங்க, விஷயம் புரியாமல் மாமி வேற ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரியோட வீட்டுக்கு வந்துட்டு காவேரியை ரொம்பவே தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாமி மேலே நம்ம பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தோம். நம்ம விஜய் காவேரியை வந்து மாமியே சேர்த்து வைக்க அதிக வாய்ப்பு இருக்குது, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து தலைகீழாக வந்து இருக்குது. இவங்க ரொம்பவே குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ காவேரியோட குடும்பத்துக்கு. இதனால் வந்து காவேரியோட ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சும்மானாலே விஜய் மேலே பயங்கர கோவத்தில் இருந்தாங்க. இப்போது இந்த மாமி வேற வந்து பேசுனால இப்போது கோபமெல்லாம் இன்னுமே பார்த்திங்கன்னா விஜய் மேலே அதிகமாக தான் ஆகுது. ஒரு பக்கம் நம்ம விஜய் காவேரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போதைக்கு விஜய் காவேரி வந்து சேர்ந்துருக்கிறது தான் விகா ஃபேன்ஸுக்கு ஒரு ஆறுதலாகவே இருக்குது. ஆனால் வந்து இது அப்படியே வந்து இருக்க போகிறதில்ல. ஏன்னா இதுக்கப்புறம் தான் பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. இன்னொரு பக்கம் இந்த ராகினி பசுபதி எல்லாருமே சேர்ந்து பெரிய பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய்க்கு எதிராக. நம்ம விஜயை வந்து ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விட போகிறாங்க. இதிலிருந்து நம்ம விஜய் எப்படி மீண்டு வர போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம விஜய் காவேரி எல்லா பிரச்சனையுமே சீக்கிரமே முடித்து ஒன்றும் சேரணும்ப்பா. அப்போ தான் விகா ஃபேன்ஸுக்கு பார்த்திங்கன்னா முழு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ வாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இங்கே நம்ம விஜயை விட்டு காவேரிக்கு பிரியறதுக்கே மனசு இல்லைங்க. அந்தளவுக்கு நம்ம விஜய் வந்து காவேரிக்கு அப்படியே காதலை தகட்ட தந்துட்டாருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே கேர் பண்ணி நம்ம காவேரியை பார்த்துக்கிட்டாரு. எவ்வளோ ஏக்கப்பட்டாங்களோ நம்ம காவேரி அன்புக்காக ஏங்கி மொத்த அன்பையுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் கொட்டி தீர்த்துட்டாரு. இப்போது நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு கிளம்புற ஒரு நிலமை தான் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே ஹவுஸ் ஓனர் மாமி வேற ஒரு மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டாங்க. நடக்கிற பிரச்சனையில் இப்படி பொண்ணை தனியாக அனுப்பிச்சுட்டு நீங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் இங்கே சாரதா அம்மாவோட மனசு வந்து அப்படியே பக்குன்னு இருக்குது. மீடியாக்காரங்க வேறு ஒரு பக்கம் வந்து காவிரியை பேசியே கஷ்டப்படுத்துகிறாங்க. இந்த மாமி வேறு இப்படிலாம் வந்து பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இங்கே சாரதாவோட கால் வரவுமே வந்து இங்கே நம்ம காவேரிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. விஜய் நான் கிளம்புறேன், நான் வந்து இதுக்கப்புறமும் வந்து லேட் பண்ணால் கண்டிப்பாக அம்மா வந்து இங்கே கிளம்பி வந்தாலும் வந்துடுவாங்க, நான் ஸ்டாலில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் நான் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. இங்கே நம்ம விஜயை விட்டு பிரிகிறதுக்கே நம்ம காவேரிக்கு மனசும் இல்லை, அதே மாதிரி காவேரியை விட்டு பிரிகிறதுக்கு நம்ம விஜய்க்கு மனசும் இல்லை. ரெண்டு பேரும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்திலேயே எல்லா பிரச்சனையும் முடிச்சு காவேரி உன்னை வந்து சீக்கிரமே என்னோடய வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன், சாரி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன், நீக்கு ஒன்றும் கவலைப்படாத செல்லம், நீ எதையும் நினச்சும் ஃபீல் பண்ணாத சரியா, இந்த டைமில் நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், எனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் வந்து நீ எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ராமிஸ் கேட்குறாங்க. நம்ம காவேரி இருந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் விஜய்க்காக ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சரி விஜய் நான் போகிறேன், நீங்களும் வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு இங்கே நம்ம காவேரி வீட்டுக்கு வராங்க. இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா தலையில் இடி விழுந்தாப்புல ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்குறாங்க. இவங்களை பார்த்ததுமே இங்கே நம்ம காவேரிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னாச்சு, ஏன் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க, இங்கே ஸ்டால் ரொம்பவே சூப்பராக போச்சு, நிறைய ஆர்டர் வந்திருக்கு, நல்லாவே வந்து சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யார் முகத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கூட ஆடலை. அங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு எதுவும் பிரச்சனையாக இருக்குமா, ஏன் எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்கே சாந்தியம் மறந்துக்கிட்டு வாயை திறக்கிறாங்க. அடியே காவேரி, நான் சொன்னால் கேட்குறியா, அவன் அம்மா தான் அவ்வளோ சொன்னா, இப்போ பாரு அந்த ஹவுஸ் ஓனர் மாமி வந்து இங்கே ரொம்பவே தப்பாக பேசிட்டு போகிறாங்க, எல்லாத்தையுமே குடும்பத்தோடு ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டு போகிறாங்க, இதெல்லாம் தேவையாடி காவேரி, அப்போயே நீ யோசிச்சு நல்லபடியாக முடிவெடுத்திருந்தா இப்போ இந்த அசிங்கம்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம காவேரிக்கு வந்து விஷயம் புரியுது. இதுதானே விஷயம், அவங்க பேசிட்டு போட்டோம், அவங்க வீட்டில் நம்ம இருக்கோம், யாருக்காக இருந்தாலும் கோவம் தானே வரும், மீடியாக்காரங்கெல்லாம் மைக்கு தூக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு அது ஒரு கெட்ட பேர் ஆகும்ல, அதனால தான் அவங்க அப்படிலாம் பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கிட்டையுமே வந்து ஆறுதல் சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் யார் காரணம், எல்லாம் அந்த விஜய் பையன்தான். சரி இதுக்கப்புறமும் இந்த தாலி உனக்கு எதுக்கு, முதல்ல நீ அந்த தாலியை வந்து கழட்டி போடு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாமாரன் கூட சொல்கிறாங்க. இங்கே காவேரிக்கு இதை கேட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அம்மா என்னம்மா பேசுகிற நீனு, என்னைக்காக இருந்தாலும் விஜய் எனக்கு மட்டும்தாம்மா, சரியா, அவரோட ஒய்ஃப் தான் நான், அது எப்போதுமே மாற போகிறதில்ல, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும். இப்போ கூட நான் ஒரு சில விஷயத்துக்காக தான் நான் இங்கே இருக்கேன், ஆனாலும் வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலுமே வந்து சொல்ல முடியாதுமா, நீ அவசரப்பட்டு இப்படிலாம் வந்து பேசி இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்போ நீ என்ன முடிவில் இருக்கிற காவேரி, அப்போது அந்த பையன்தான் வேணும்னு சொல்லிட்டு நீ இன்னுமே வந்து முடிவோடு இருக்கிற, அந்த பையன் என்னெல்லாம் இங்கே பண்ணிட்டு தெரியுறான், அந்த வெண்ணிலாவையும் ஏமாற்றிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறான், இப்போது நீ அவனை வந்து தலையில் தூக்கி வச்சு இன்னமும் வந்து நல்லவன் வல்லவேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா யார் என்ன வேணாலும் சொல்லட்டுமா, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, விஜய் பற்றி எனக்கு தெரியும், அவர் பக்கத்தில் இருந்து நான் ஒரு வருஷம் வந்து இருந்திருக்கிறேன், அவரை மாதிரி யாருமே நல்லவங்களே கிடையாது, அவர் அந்தளவுக்கு தங்கமானவர். அந்த வெண்ணிலா வந்து எப்படினாலும் விஜய் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறான், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீலாம் திருந்தவே போகிறதில்ல, அந்த டைம் அப்போ தான் வந்து ஏதோ அவசரத்தில் ஒரு தப்பான முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் இப்போயுமே வந்து நீ ரொம்பவே தப்பான முடிவு தான் எடுக்கிற, ஆனால் வந்து நான் உன்னை வந்து கட்டாயப்படுத்த மாட்டேன், இது உன்னோட வாழ்க்கை, நீ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நீ ஆசைப்பட்ட லைஃப்பை நீ வந்து வாழ்ந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே காவேரியுமே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடுறாங்க. மறுநாள் நெக்ஸ்ட் காலையில் வந்து நம்ம காவேரி வந்து குளிக்கிறதுக்காக வந்து போயிடுறாங்க. அந்த டைமில் வந்து இங்கே ஏதோ செல்ஃபில் ஏதோ தேடணும்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமா வந்து தேடிட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்சி கிட்ட வந்து கிடைக்குது காவேரியோட பேக்கில் பக்கத்தில். அதை பார்த்ததுமே இங்கே சாரதாமாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது, இவன் எதுக்கு ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. இங்கே கங்கா கிட்டே எல்லாருக்கிட்டேயுமே போயிட்டு இதை பற்றி கேட்குறாங்க. என்னடி காவேரி ரூமில் எப்படி ப்ரெக்னென்சி கிட்டே உன்னோடது ஏதோ அங்கே வச்சுட்டியா நீ செக் பண்ணிவிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லையம்மா என்னோடது நான் பத்திரமா வச்சுருக்கிறேன், அது பொக்கிஷம் இல்லையா, அது வந்து ஒரு மெமரிஸாக வந்து நான் வச்சுருக்கிறேன், இது என்னோடது கிடையாது, அப்புறம் எப்படி இது காவேரி கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் தான் எல்லாருக்குமே ரொம்பவே டவுட்டாக இருக்குது. அப்போது வந்து இது காவேரியோட ப்ரெக்னென்சி கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாமல் இங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு கங்கா கையில் வாங்குறாங்க. அங்கே டபுள் கோடு அந்த கிட்டில் வந்து காட்டுது. என்னடி இதை பார்த்ததுமே ரொம்பவே ஷாக் ஆகுற அப்படின்னு வந்து கேட்குறாங்க சாரதாம்மா. இல்லைம்மா இதில் டபுள் கோட் காட்டுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, இது வந்து டபுள் கோடு வந்தால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்போது காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சாரதாம்மா வாயை திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் புரியலையா, அப்புறம் எதுக்கு வந்து இந்த காவேரி ஓயாமல் வந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா, அப்போவே நான் சொல்லலையா இது மசக்க வாந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ வயிறு சரியில்லை, நான் வாங்கிட்டு வந்து முறுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க, அவள் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து மறைச்சு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாம்மா ரொம்பவே கோவத்தோட காவேரின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. காவேரியும் இங்கே குளிச்சுட்டு வந்துட்டு வேகமாக என்ன ஏன் கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வராங்க. இங்கே காவேரி கிட்ட வந்து நம்ம சாரதாம்மா கேட்குறாங்க, இது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னம்மா உனக்கு தெரியாதா ப்ரெக்னன்சி கிட்டு, சரி அது தெரியுது, இது எப்படி வந்து உன்னோட பேக்கு உன்னோட ரூம்குள்ளே இருந்தது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே இதுக்கப்புறமும் விஷயத்தை மறைக்கிறது வந்து சரியாக படாது, எல்லாத்துக்கும் உண்மை வந்து தெரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, இது என்னோட தான்மா, நான் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், இந்த விஷயத்த வந்து நான் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலை, இப்போது நடக்கிற பிரச்சனையில் சொல்கிற ஒரு மனநிலைமையிலே இல்லை, நான் வெண்ணிலாவோட பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சேன், அதுக்குள்ளேயுமே வந்து இப்போ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே காவேரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு மொத்த குடும்பத்துக்கும் பயங்கர ஷாக்காக இருக்கு. இங்கே நம்ம சாரதாம்மா இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேடி காவேரி. ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எனக்கு அங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அவங்கள விழுந்து எல்லாருமே கவனிச்சுக்கிட்டாங்க. அதே இடத்துல நம்ம காவேரி இருக்கும்போது அது அவளை கண்டுக்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம சாரதாம்மாவுக்கு. அவங்களுக்கு எதை நினச்சி ஃபீல் பண்ணனே சொல்லிட்டு தெரியலை.
ஏன்னா கான்ட்ராக்ட் கல்யாணம் போட்டு பண்ணி அவர் விஜய் கூட வந்து வாழ்ந்துருக்குறாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் அவங்களுக்கு யோசிக்க தோணுது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி யோசிக்க தோணுது. இதுக்கப்புறம் சாரதாம்மாவோட முடிவு என்னவா இருக்கும்? காவேரி சொன்ன விஷயத்த நம்ம சாரதாம்மா மனசார ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமும் சாரதாம்மா பிடிவாதமாக இருக்கிறது வந்து நியாயமே கிடையாது. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சு நம்ம காவேரியை நம்ம சாரதாம்மா முழு மனசோட ஏற்றுக்கணும். விஜய் காவேரி வந்து ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.